மணித்துளிகள் மார்ச் 13, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு என் நேசர் என்னுடையவர். தியான வசனம் உன்னத பாட்டு 6:3. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். நாம் கர்த்தருடையவர்கள், கர்த்தர் நம்முடையவர். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்காக இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இதுதான் அவரை பூரணமாய் அனுபவிப்பதாகும். கர்த்தர் நமக்காக இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். முதலாவது தேவன் நமக்காக இருக்கிறார் என்பதை பார்ப்போம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருக்கிறவன் யார் என்று ரோமர் 8:3 வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் யுத்தம் செய்கிறார், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமாகும். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. யோவான் 1:5 இதை வாசிக்கலாம். உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்காக வாக்களித்திருக்கிறார். மத்தேயு 28:20 வாசிக்கிறோம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று யாத்ராகமம் 25:8 வாசிக்கிறோம். தேவன் நம்மோடு இருக்க ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுங்கள் என்றார். தேவன் உலகத்தை சிருஷ்டிக்க வேதத்துல 2 அதிகாரங்களே எடுத்துக்கொண்டது. ஆனால் தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க மட்டும் மோசே மூலம் கொடுக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தில் உண்டாக்கும் அதிகாரங்கள் யாத்ராகமம் 25 முதல் 31, 35 முதல் 40, லேவியராகமம் 1-8, 16, 17 மற்றும் 21 முதல் 27, என்னாகமம் 1 முதல் 10, 16, 17, 21 முதல் 15. ஆசரிப்பு கூடாரத்தின் நோக்கம் என்ன? தேவன் தம்முடைய மக்களோடு இருந்து ஆராதிக்க, ஆசிர்வதிக்க, பரிசுத்தப்படுத்த, இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று யாத்ராகமம் 29:45 ஆண்டவர் கூறுகிறார். அவர் உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொன்னார். யோவான் 14:13. பிதாவாகிய தேவன் பரமண்டலத்திலே வாசம் பண்ணினாலும் அவர் நமக்காக இருக்கிறார். குமாரனாகிய இயேசு நம்மோட கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நமக்குள் இருக்கிறார். ஆகவே நம் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படட்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறாரே. அதன்படி அவருடைய சித்தங்களுக்கு வழிநடத்தலுக்கும் நாம் நம்மை ஒப்படைப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று யோவான் 15:7 வாசிக்கிறோம். அவர் வெகு தூரத்தில் பரலோகத்தில் இல்லை, கூப்பிடுகிற தூரத்தில் தான் இருக்கிறார். அனுதினமும் ஆண்டவரை ஜெபத்திலே அழைப்போம், அவர் அண்டை நெருங்கி சேரும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.